அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்வோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இறையேசுவில் என் அன்பார்ந்த இறை மக்களே, இறையேசுவின் அன்பு கல்வாரி பலியில் பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழையும் எமக்கு இயேசுவின் அழகிய வார்த்தைகள் வாழ்வின் ஆழத்தை தொடுவது மட்டுமல்லாமல் எமது வாழ்விற்கான படிப்பினையாகவும் அமைகிறது. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று எமக்கு அன்பு மொழி கூறும் இறைவன் எம்மை பாதுகாக்கின்றார், எம்மை வழிநடத்துகின்றார். நற்செய்தியில் இயேசு சீடர்கள் பணிவாழ்வுக்கு அனுமதிக்கின்றார். அழைப்பின் பெருமதியை உணர்த்தி அதன் வரைவிலக்கணத்தை தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவின் அழைப்பும் அதற்கான மனிதனின் பதில்களும் இலகுவானதல்ல. அப்பதில்கள் எமது பிரமாணிக்கமின்றி ஒரு சவாலே. என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கே அடிமை என்பதற்கு அடையாளம் என்னும் பவுலின் வார்த்தைகள் எமது அழைப்பின் அன்பின் மேன்மையை உணர்த்துகின்றன. எமது அழைப்பை முன்னெடுத்து செல்வதற்காக உரைக்கல்லாகவும் அமைகின்றன. நாம் பயணிக்கும் இவ்வுலக பாதை மாறி செல்கின்றது. பாதைகளை நாம் உருவாக்குகின்றோம். எமது சிந்தனைகள் தெளிவற்றதாய் அமைகின்றன. சிந்தனைகளை நாம் ஒன்றிணைப்போம். எமது பகைமைகள் ஆழமாக செல்கின்றன. அன்பை நாம் விதைகளாக்குவோம். குற்றங்கள் பெருகி குற்றமற்ற உணர்வுகள் அதிகரித்து பிரிவினைகள் எழுகின்றன. புதுமைகளை நாம் உருவாக்குவோம். சீடர்களாக, குருக்களாக, இறைவாக்கினர்களாக அழைக்கப்பட்ட நாம் இயேசுவை புதிதாக படைப்போம். அவரை தாங்கும் இதயத்தில் இவ்வுலகை புதுப்பிப்போம். இதற்கான வரங்களை கேட்டு இப்பரியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஒவ்வொரு இறைவனுடைய நாமத்திலே இந்த புதிய நாளின் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சௌரங்களே, ஒவ்வொரு தொண்டரும் தன்னுடைய தலைவனை பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய தலைவன் அல்லது தன்னை அழைத்தவரின் குரலுக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியின் தூதுவர்களாக வாழ பணிக்கிறார். இறைவனுடைய பிரசன்னத்திலே இந்த வாரத்தை, இந்த பொது காலத்தினுடைய 14வது வாரத்தை, இந்த ஞாயிறு தினத்தை ஆரம்பிக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே அமைதியின் தூதுவர்களாக வாழ மாற இன்றைய பலியிலே இறையருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்கள் செய்த பாவத்திற்காய் கண்ணீர் சிந்துகின்றோம், எங்கள் கால்கள் செய்த
கையேந்தி நிற்கின்றோம். எங்கள் மனங்கள் செய்த பாவத்திற்காய் அமைதி இழக்கின்றோம் ஐயா. கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. கண்ணீர் சிந்துகின்றோம், கொஞ்சம் கருணை காட்டுமையா. எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாக. உலகிலே நல் மனத்தோருக்கு ஆட்சியின் பொருட்டு உமக்கு இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென்.
மன்றாடுவோமாக. எங்கள் ஒருவருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய பாதங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் இறைவனுடைய மக்களாக நாங்கள் வாழ மாற இறையருள் வேண்டுவோம். இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றே பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் விலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிலைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோட போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய்தந்தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவியாக. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோருமை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடிடுவர். பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். பாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உயர்ந்ததரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரின் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் பாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 14 தொடக்கம் 18 வரை. சகோதர சகோதரிகளே,
நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ராயேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதியுண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக. இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே அல்லது அவர் கொடுத்த அந்த பணிப்பிலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்படுகிறான். நான் கடந்த ஞாயிறு தினத்திலே திருப்பலி நிறைவேற்றிய பொழுது கூறிய மறையுரையிலே 2 வகைப்பட்டவர்கள் பற்றி பேசியிருந்தேன். ஒன்று பக்தன், இன்னொருவன் சீடன். எமது ஆலயங்களிலே பெரும்பான்மையாக நாங்கள் அதிகமான பக்தர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வழியிலே வாழுகிற, செல்லுகிற, அர்ப்பணிக்கிற, பயணிக்கிற சீடர்களை நாங்கள் உருவாக்க தவறி இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை மறையுரையிலே நான் பகிர்ந்திருந்தேன். என்னுடைய வாழ்வில் நாங்கள் இயேசுவினுடைய அழைப்புக்கு குரல் கொடுக்கிறோம் என்றால், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால், நாங்கள் இயேசுவினுடைய சீடர்களாக மாறுகிறோம். இயேசுவை ஒரு வழிபடும் பொருளாக மட்டும் நாங்கள் நோக்குகிறோம் என்றால், நாங்கள் பக்தர்களாக மட்டும் இருக்கிறோம். பக்தர்களாக இருக்க அல்ல, இயேசுவின் வழியில் சீடர்களாக சீடத்துவத்துக்குள்ளே வாழத்தான் இறைவன் அழைக்கிறார். நாங்கள் திரு அவை பற்றி பேசுகிற பொழுது 4 வகையான பண்புகளை பேசுகிறோம். ஏக, பரிசுத்த, அப்போஸ்தலிக்க, கத்தோலிக்க திரு அவையை நான் நம்புகிறேன் என்று நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் நமது நம்பிக்கை அறிக்கையிடுகிற பொழுது நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த அப்போஸ்தலிக்க திரு அவையின் அங்கத்தவராக இருக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய வாழ்விலே இறையரசு பணியிலும் இணைந்து கொள்ள அவர் அழைக்கப்படுகிறார். அந்த இறையரசு பணி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதுவாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் சிந்திப்பது அவசியமாகிறது. இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அழைத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவை பேசுகிற பொழுது, அவர்கள் என் மக்கள், இறைவனின் மக்கள் என அழைக்கப்படுவர். யார் அவர்கள்? அமைதியை ஏற்படுத்துவோர் இறைவனின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொல்லப்படுகிறது. அவை அமைதியை ஏற்படுத்தாதவர்கள் யாருடைய மக்கள் என்பதுதான் இன்று கேள்வியாக்கப்பட வேண்டி இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக. நான் ஒரு பங்கை பொறுப்படுத்தி அவர்களுக்கான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை நடாத்திய பொழுது, அந்த கூட்டத்திலே ஒரு யுவதி எழுந்து கேட்டார், ஃபாதர், நாங்கள் ஃபீஸ்ட்டுக்கு முதல் வாசகம் வாசிக்கலாமான்? நான் சொன்னேன், எல்லாரும் வாசிக்க இயலாது, ஒரு ஆள் மட்டும் வாசிக்கலாம். அதுவும் அவர் உறுதி பூசல் பெற்றிருந்தால் அவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபார் எங்கள் ஆலயத்தில் இருக்கிற பொருளாளர் அவர் தான் முதலாம் வாசகம் வாசிக்கணும் என்று சொல்கிறார். திருவிழாவில் பல வருடங்களாக அவர்தான் முதலாவது வாசகம் வாசிக்கிறார். பிரியமான சோதரங்களே, எங்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பது அமைதியை ஏற்படுத்துகிற பணியை அன்றி எங்கள் ஒவ்வொருவருக்குமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிற ஒரு விடயம் அல்ல. ஒவ்வொரு அருட்பணி சபை உறுப்பினரும் அந்த ஆலயத்துக்கு சொந்தமான மக்களை வளர்த்தெடுக்க வேண்டியதான் அவருடைய கடமையாக இருக்கிறது. எனவே தான் நாங்கள் கடந்த கூட்டத்திலே, அருட்பணி சபையினருடைய கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுகிற பொழுது, திருவிழா யார் செய்வது? அருட்பணி சபையினர். நான் சொன்னேன், அது தர போடுங்க, அது அப்படி நடக்க இயலாது. ஏனென்றால் அருட்பணி சபையினுடைய கடமை என்ன? அவர்கள் மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே தான் நாங்கள் அதை பொதுவாக்கினோம், அல்லது 2 வலயங்களுக்கு கொடுத்தோம். அந்த வலய மக்கள் நற்கருணை வழிபாட்டை 2 வலயத்தினரும், திருவிழாவை 2 வலயத்தினரும் பொதுவாக நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முடிவாக மாறியது. ஏனென்றால் நாங்கள் அமைதியை ஏற்படுத்த அழைக்கப்படுகிறோம். பிரியமான சோதரங்களை, ஒரு தடவை ஒரு பங்கிலே நான் இருக்கிற பொழுது ஒரு சிறிய ஒரு விடயம் ஒரு பெரிய பூதாகரமாக்கப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. அந்த பங்கு மக்கள் எனக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினார்கள், என்னோட சண்டைக்கு வந்தார்கள். அது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தானேன்னு. சுவாமியோட சண்டைக்கு போகிறது இலகுவாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிக்கிறேன்டா யோசிச்சு தான் நம்முடைய ஆக்கள் சண்டை பிடிப்பான். ஏன்டா அவனோட சண்டை பிடிச்சு அவனுடைய ஆக்கள் எல்லாரும் வந்துடுவார்கள்.
என்ன சுவாமியோட சண்டை பிடிச்சா சுவாமிக்கு ஏவம் கேட்க யாருமே வரமாட்டார், பங்குலேருந்து யாரும் வரமாட்டார்கள். எல்லாம் முடிய பார்த்தீங்களா, இப்படி பேசிட்டாங்கள், அப்படி சொல்லிட்டாங்கள், உங்களை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவார்கள். ஆனால் பேசுகிற பொழுது எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இங்கும் அங்கு நடந்திருக்கலாம். யாரும் பேசுகிறவனை அல்லது எதிர்த்து வருகிறவனை தட்டி கேட்பது இல்லை பொதுவாக. ஆகவே அந்த பங்கிலும் அதே நிலைமை தான் இருந்தது. அப்பொழுது சொன்னார்கள், ஃபாதர் இவங்களை சபிச்சு விடுங்க ஃபாரன், இவங்களை சபிச்சு விடுங்க ஃபார். அப்பொழுது நான் கேட்டேன், ஆண்டவர் எங்களை அனுப்புகிற பொழுது சொன்ன ஒரு விடயம், இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகும் என்று தான் வாழ்த்தும்படி கூறினாரே அன்றி இந்த வீட்டுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று ஆண்டவர் வாழ்த்துவதில்லை. அண்மையிலே ஒருவர் நம்முடைய அயல் பங்குகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். பல வருடங்கள் அவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஃபாதர், எங்களோட பங்கில் ஒரு சுவாமிக்கு எதிராக கதைச்ச அந்த குடும்பம் என்ன மாதிரி நாசமாக போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட பிள்ளைகள்கிட்ட சுவாமி மேரை பற்றி எதிர்த்து கதைக்கக்கூடாது என்று எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை பிடிப்போம், ஆனால் சுவாமி மேரோடு நாங்கள் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சாபம் எங்களுடைய குடும்பங்களை அழித்து விடும் என்று சொன்னார். அது சில வேளை நாங்கள் சொல்வது உண்டு, குரு தோஷம் குல நாசம் என்று சொல்லுவோம். சில வேளை அது நியாயமானதாகவும் இருக்கிறது. அந்த குரு தோஷம் என்றால் அந்த குரு என்று சொல்லப்படக்கூடியவர் ஆசிரியராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார், பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியரை நாங்கள் பெற வேண்டுமே அன்றி சாபங்களை பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமான சோதரங்களே, நாங்கள் அமைதியை ஏற்படுத்துகிற பொழுது நாங்கள் இறைவனுடைய மக்களாக இருக்கிறோம். பிரச்சனைகளை, சிக்கல்களை, குழப்பங்களை, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற பொழுது நாங்கள் யாருடைய மக்களாக இருக்கிறோம்? அது தெளிவாக தெரிகிறது, நாங்கள் இறைவனுடைய மக்களாக வாழ முயலவில்லை என்று சொல்லி. இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இறைவன் எவ்வளவு ஒரு அன்பு பொழிகிற இறைவனாக இருக்கிறார். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்று ஆண்டவர் மொழிகின்றார். இறைவாக்கினர் எசாயா வழியாக அந்த ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பிரியமான சோதரங்கள், அங்கே ஒருடைய வாழ்விலும் ஆண்டவர் தருகிற அந்த நிறைவாழ்வு ஆற்றிலே நாங்கள் பருக அழைக்கப்படுகிறோம். ஒரு மாட்டையோ ஒரு கழுதையோ அல்லது ஒரு விலங்கையோ நாங்கள் ஆறு இருக்கிற குளத்திற்கிற நல்ல நீர் இருக்கிற நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லலாம். அதை பருகுவதும் பருகாமல் விடுவதும் அந்தந்த விலங்கை பொறுத்ததாக இருக்கிறது. நாங்களும் இறைவனுடைய அந்த நீர்நிலைகளுக்கு மக்களை அழைத்து செல்லலாம். ஆண்டவருடைய கருணையை அனுபவிக்க வாய்ப்பை கொடுக்கலாம், மன்னிப்பை பெற வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் அதை பெறுவதும் பெறாமல் இருப்பதும் ஒவ்வொருவருடைய முயற்சியாக இருக்கிறது. எங்கள் வாழ்வில் நாங்கள் ஆண்டவரை எமதாக்கி கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாங்கள் வாழ மாற முயலுகிற பொழுது இறைவனுடைய ஆசீர் எங்களை கடந்து செல்கிறது. இறைவனின் மக்களாக நாங்கள் வாழ எத்தனிக்கிறோம். அங்கு இறைவனுடைய அருள் எங்களை இந்த வாழ்வை நிரப்புவதாக இருக்கிறது. இன்றைய அந்த இரண்டாவது வார்த்தையில் நாங்கள் பார்க்கிற பொழுது, என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். ஒவ்வொரு பணியாளரும் தன்னுடைய பணியை இறைவன் சார்பாக ஆற்றுகிற பொழுது அவருக்கு ஏற்படுகிற துன்பங்களை, அவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க முடிகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். நான் செயலாளர் என்பதற்காக அல்ல, நான் பொருளாளர் என்பதற்காக அல்ல, நான் எனக்கு இந்த பதவி இருக்கிறது என்பதற்காக நாங்கள் பெருமை பாராட்டுவதில்லை அல்ல. மாறாக நாங்கள் இயேசுவை அறிவிக்கிறோம் என்பதிலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பெருமை பாராட்ட அழைக்கப்படுகிறோம். நாங்கள் இயேசுவுக்கு பணியாற்றுகிறோம் இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு வகையில் என்றால் அது எம்முடைய பெருமைக்காக அல்ல, அது இறைவனுடைய பெருமைக்காகவே அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு நிற்கின்றார் இன்றைய இரண்டாவது வார்த்தையிலே பவுல் அடிகள் ஊடாக. எனவே பிரியமான சோதரங்களே, எங்கள் வாழ்விலே இறைவன் நமக்கு தருகிற கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக என்று சொல்லி நாங்கள் பவுல் அடிகளார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வார்த்தைகளை இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக வாசிக்க கேட்டோம்.
எனவே நாங்கள் கிறிஸ்து அருளுகிற அமைதி எங்களுடைய உள்ளங்களை நெறிப்படுத்தும்படியாக நாங்கள் வாழுகிற பொழுது அருகில் இருக்கிறவர்களை சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரியமான சோரங்களை இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற பொழுது கட்சிகளுக்குள்ளே இருக்கிற பேதங்களை பார்க்கிறோம். அந்த பேதங்கள் நமது ஆலயங்களுக்குள் இருக்கிறது. நான் இவர்களை சார்ந்தவன், இவர்களை சார்ந்தவர்கள், இவர்கள் எனக்குரியவர்கள், அவர்களுக்குரியவர்கள் என்று நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். ஒரு தடவை நான் ஒரு ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது இடது பக்கத்திலே பெருந்தொகையான மக்கள் அது இறுதி வரை இருந்தார்கள், அந்த இறுதி கதவு வரை. இந்த வலது பக்கத்திலே ஒரு 5-6 பேர் மட்டும் இருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், எல்லோரும் இந்த பக்கம் வாங்கணும். 4-5 தடவை சொன்னேன். எல்லோரும் என்ன முறைச்சி பார்த்தாங்க. நான் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நான் சத்தம் போடாமல் அவரோட விட்டுட்டேன். இப்போ இந்த சக்ரிஸ்டிக்குள்ளே பூச முடிஞ்ச வேற சக்ரிஸ்டன் சொன்னேன், ஃபாதர் நீங்கள் என்ன வேலை பார்த்தனீங்க? நான் கேட்டேன், என்னப்பா பூசையில் எதுவும் பிளவு விட்டுட்டேனா என்ன என்று சொல்லி கேட்டப்போ சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் ஆக்களை இஞ்சால பக்கம் வேற சொன்னீங்க. ஏன்? அது மற்ற ஆக்கள் இருக்கிற இடம். நான் கேட்டேன், ஆறு அந்த மற்ற ஆக்கள்? பிரியமான சோரங்களே, நம்மிடம் இருக்கிற சாதிய வேறுபாடுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, நான் இந்த சாதி என்று நாங்கள் வித்தியாசம் பார்க்கிறோம் என்றால் நாங்கள் அங்கே அமைதி ஏற்படுத்துகிறோமா? இல்லை என்றால் நமது சமூகத்தில் இருக்கிறவர் வேறொரு சாதியிலே திருமணம் செய்து விட்டார் என்றால் அதை எமது ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? அல்லது ஆலயத்தில் ஒருவர் இணைந்து கொள்ள முன்வருகிற பொழுது நாங்கள் எவ்வளவு தடை கற்களாக இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நான் அன்று ஒரு ஃபைல் எடுத்து பார்த்தேன். அதில் ஆலய அருட்பணி சபையினுடைய விதிகள் போடப்பட்டிருக்கின்றன, மறை மாவட்டத்தினுடைய. அதன் பின்பு உங்களுடைய ஆலயத்தினுடைய சட்டங்கள் பின்னர் அதிகமாக போடப்பட்டிருந்தன. நான் சற்று சிந்தித்து பார்த்தேன், நாங்கள் எந்த மனநிலையோடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குரிய மனநிலையோடு, அமைதி ஏற்படுத்துகிற மனநிலையோடு வாழுகிறோமா? இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு போதனையை ஏற்றுக்கொள்ளாத அந்த காலத்து பரிசேய சதுசேய மறையுள்ளறிஞர்களுடைய மனப்பாங்குகளோடு நாங்கள் வாழுகிறோமா என்று நான் ஒரு தடவை சிந்தித்து பார்த்தேன். நமது அயல் பங்கு ஒன்றிலே ஒரு இறைதியான வழிபாடு ஒன்று இடம்பெற்றது. அந்த வேளையிலே மழை பெய்ய தொடங்கியது. அந்த உடனடியாக ஆலயத்துக்குள்ளே வழிபாட்டை ஒழுங்குபடுத்த முனைந்தார்கள். அந்த மக்கள், ஆலய மக்கள் உடனடியாக அந்த கதவுகள் அத்தனையும் மூடினார்கள். ஏனென்றால் தங்களுடைய பங்கில் இருக்கிற சாதி அமைப்பிலே குறைந்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வாசித்து விடுவார்கள் என்பதற்காக அந்த வழிபாடை நிறுத்தப்பட்டது. என்றால் எங்களுடைய மனப்பாங்கு, கிறிஸ்தவ மனப்பாங்கு எங்கிருக்கிறது என்றால் அது நாத்தத்துக்குள்ளே இருக்கிறது, சாக்கடைக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து ஆண்டவருடைய அமைதிக்குள்ளே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியமான சோதரங்களை, சில வேளைகளில் நாங்கள் எவ்வாறான மனப்பாங்குகளோடு ஆண்டவரை அணுகி வருகிறோம், ஆலயத்தை அணுகி வருகிறோம், திருவிழாக்களை கொண்டாடுகிறோம், அல்லது எமக்கு இருக்கிற பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்ற முயலுகிறோம். இந்த திருவிழா வர தொடங்குகிறது, என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியாண்டு அன்றைக்கு ஒருவர் சொன்னார். என்ன ஃபார் உங்களுக்கு அடித்தாலும் அடி விழும், எங்களோட பிராயன் ஃபாருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தது. பிரியமான சோரங்களே, நாங்கள் பிரச்சனை ஏற்படுத்துகிற மக்களா, அமைதியை விதைக்கிற மக்களாக இந்த திருவிழாக்களை, இந்த வழிபாடுகளை, இந்த ஆலயத்தை நாங்கள் அணுகிற மக்களாக இருக்கிறோம். சில வேளை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் பிறருக்காக. எதற்காக? அவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய செல்வாக்கை பெருக்க வேண்டும் என்பதற்காகவா? பிரியமான சோரங்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தருகிற அந்த அழைப்பு என்பது அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலங்களிலே இறை அழைத்தல் என்பது குறைவடைந்து போயிருக்கிறது. மிக மிக குறைவடைந்த வண்ணமே மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்கள் பலர் தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுவதற்கு அனுப்புவது, அல்லது உள்நாட்டிலேயாக இருந்தால் அவர்கள் டாக்டராக, இன்ஜினியராக அல்லது அரசு ஊழியர்களாக வர வேண்டும் என்பதுதான். இறைப்பணிக்காக இன்று நாங்கள் தேர்வு செய்வது குறைந்து அடைந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். எங்கே போக அனுப்புகிறார்? செம்மறியாடுகள் மத்தியில் அல்ல, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பிரியமான சோரங்களுடைய பங்கில் இருக்கிற மக்கள் ஓ நாய்களா, இல்லை என்றால் செம்மறிகளா? நாங்கள் யாரை உருவாக்கி வைத்திருக்கிறோம்?
நான் சில வேளை என்னுடைய மனதிலே கேட்டு பார்ப்பது உண்டு, என்னுடைய நெஞ்சை நான் தொட்டு சொல்வது உண்டு, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்று. நாங்கள் போட்டிகளையும் பூசல்களையும் அமைதியற்ற தன்மைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிற வழிபாடுகளை நாங்கள் நடத்துகிறோமே அன்றி இறைவனை சந்திக்கிற அந்த ஒரு புதிய ஒரு வாழ்வுக்கு அல்லது ஒரு ஒப்புரவுக்கு அழைத்து செல்லுகிற மனிதர்களை உருவாக்க நாங்கள் தவறி போகிறோம். அதனால் தான் இன்றைய மக்கள் பல பங்குகளிலே ஓநாய்களாக மாறி இருக்கிறார்கள். நாங்களும் வழிகாட்டிகளாக வேண்டியவர்கள் சில வேளைகளிலே வேறு விதத்திலே நாங்கள் சாபத்துக்கு கொடுக்கிற மக்களாக சில வேளைகளில் நாங்கள் வாழுகிற சூழ்நிலைகளையும் பார்க்கிறேன். பிரியமான சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவருமே அமைதியை விரும்புகிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு பணியாளரும் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். நாங்கள் சில வேளைகளில் எங்களுடைய ஆக்கள் அந்த மரியாஞ்சனில் இருக்கிற ஆக்கள் அந்த மற்ற மக்களை சந்திக்க போவதுண்டு. வயதிபர்களை, கஷ்டமானவர்களை, நோயாளர்களை. ஒரு இடத்துல சொன்னார்கள், ஃபார் இந்த மரியாஞ்சேனைக்கு மட்டும் ஒரு அறிவுரை சொல்லுங்க ஃபாதர். என்ன விஷயம்? அவங்க கூட சிவமாலை சொல்லணுமான்னு கேட்டால், இல்லை ஃபாதர், அவங்க எங்களோட வீடுகளில் வந்து பார்த்துட்டு வெளியில் போய் எங்களை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சோரங்களே, நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் அங்கு அமைதியை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அங்கு போய் பிரச்சனைகளை கிள்ளி விடுவதற்காக, உருவாக்கி விடுவதற்காக பிறர் வீடுகளுக்கு நாங்கள் செல்வது கூடாது என்பதைத்தான் இறைவன் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். இது குருக்கள் துறவிகளுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போனால், உண்ட புருஷனை தெரியுமாடி, அவன் அங்கே நின்றான், உண்ட பனிசி அங்கே நிற்கிறாள், உண்ட புள்ள இங்கே நிற்கிறான் என்ன. அந்த அமைதியாக இருக்கிற குடும்பத்தில் 10 வைக்க இல்லையண்டா எங்கள் கனபேருக்கு சாப்பிட்டது செமிக்காமல் போயிடும் என்ன. பிரியமான சோரங்களே, 10 வைக்க அல்ல, அன்பை உருவாக்க, அமைதியை உருவாக்க இறைவன் எங்களை அழைக்கிறார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் மக்களாக, இறைவனுக்குரியவர்களாக நாங்கள் வாழ இறைவன் அழைப்பதை நாங்கள் இன்றைய நாளில் உணர்ந்து கொள்வோம். எனவே அமைதியை ஏற்படுத்துவோர் இறைவனின் மக்கள் எனப்படுவர். ஆமீன். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாயிருக்க ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அவர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் மீட்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் பகலிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் மகனோடும் வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித திருத்தூதரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென்.
நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து வேண்டுவோம். வல்லமையின் ஆண்டவரே, உமது திருவையை வழிநடத்தும் ஆசீர்வதியும் பகைமையிலிருந்து பாதுகாத்தலும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெள்ளமே கொடுக்கும் திருவைக்கென எமது செபங்கள் உயரச் செல்லவும் அதற்காக உழைக்கும் அனைத்து பணியாளர்களும் தமது தியாகத்தினும் கடின உழைப்பினாலும் அர்ப்பணத்தினாலும் திருவைக்கு அணி சேர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைத்து பணியாளர்களும் உமது பாதையில் பயணிக்கவும் உமது வார்த்தையை சொல்லவும் உமது அன்பை உலகெங்கும் பயிரவும் உமது கருவிகளால் இவர்களை பயன்படுத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, இன்றைய திருப்பலிக்கு பிரசன்னமாயிருக்கும் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் சாட்சிய வாழ்வினூடாக சிறந்த திருக்குடும்ப பண்புகளை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்கு இவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியை ஏற்படுத்தி உம்முடைய மக்களாக பிள்ளைகளாக இருக்க பணிப்பவரே, எங்கள் வாழ்வில் நீர் சீடர்களுக்கு கொடுத்த அதே அழைப்பை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மக்கள் தாரும். பிரிவினைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், சண்டைகளை நாங்கள் உருவாக்காமல் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நம் சமூகங்களிலே அமைதியையும் சமாதானத்தையும் உருவாக்கிட மக்கள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதிலும் அமைதியை எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடும்பத்திலும் எம் சமூகத்திலும் ஏற்படுத்தவும் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புக்கள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, சிறப்பாக செம்மணியிலே கொலையுண்டு புதைக்கப்பட்ட அத்தனை பேரையும் நினைவு கூர்வோம். பல குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், ஆடையின்றி பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதென்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அமைதியை கொடுக்கிறவர்களாக, பிரச்சனைகள், பிரிவினைகள், குழப்பங்களை ஏற்படுத்தாத புண்ணிய வாழ்வை நாங்கள் வாழ இறையருள் வேண்டுவோம். சிறப்பாக எமது மறை மாவட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கிற புதிய ஆயருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்குரிய மக்களாக வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கும், வியாழன் தொடக்கம் சனிக்கிழமை மாலையிலே 5 மணிக்கு திருச்செமாலையும், அதனைத் தொடர்ந்து கார்மேல் மாதா திருவிழாவுக்கான திருதின ஆயத்த வழிபாடுகள் திருப்பலி இடம்பெறும். ஞாயிறு காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறும். மறைக்கல்வி மாணவர்களுக்கான சுற்றுலா ஒன்று பூநகரி பிரதேசத்தில் இருக்கிற மன்னித்தலை கௌதாரி முனைக்கு எதிர்வரும் வியாழன் காலை 5:45 மணிக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் மறையாசிரியர்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பங்குமட்ட இளையோருக்கான ஒன்றுகூடல் காலை 10 மணி தொடக்கம் 12:30 மணி வரை கதிரை மாதா ஆலயத்திலே இடம்பெறும். அனைத்து இளையோர்களையும் இதிலே கலந்து கொள்ள அழைத்து நிற்கின்றோம். உறுதி பூசுதல் பெற வேண்டிய மாணவர்கள் மறையாசிரியரிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றோம். இப்பொழுது திருப்பலி நிறைவிலே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் என்னை சந்தித்து செல்லுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். மற்றது நான் 98% எல்லா வீடுகளையும் சந்தித்திருக்கிறேன். நான் அவதானித்த பொழுது ஆலயம் கூட்டுறதாக இருந்தால் என்ன, வழிபாடு செய்வதாக இருந்தால் என்ன, எந்த ஒரு முயற்சியை செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய வலயங்கள் மிகுந்த சிரமப்படுகின்றன. காரணம், எங்களுடைய வலயங்களிலே மூத்தோர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. நடுத்தர வயதினர், இளையோர்களுடைய எண்ணிக்கை, சிறுவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. திருவிழா அது ஒரு தனி உசார் வரும், அப்போ எல்லாம் செய்வோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏனைய நாட்கள் வழிபாடுகள், ஆலய சுத்திகரிப்பு என்ற விடயங்கள் எல்லாம் ஒரு சவாலாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எமது ஆலய 4 வலயத்தை 3 வலயமாக மாற்றலாம் என. என்றால் முதலாம் வலயத்தில் போய் பார்த்தேன், இயங்கக்கூடிய குடும்பம் 4 தான் இருக்கு. அந்த இயங்கக்கூடிய 4 குடும்பமும் எல்லா காரியத்தையும் செய்கிறேன்டா களைச்சி போகிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அதேமாதிரி தான் மற்ற வலயங்கள்லையும் பார்த்தா மூத்தோர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். ஆகவே அட்லீஸ்ட் 2 முறைப்படி எமது மறைமாவட்ட விதியின்படி வலயங்கள் என்பது 20 தொடக்கம் 30 வரையான குடும்பங்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் 1.5 வலயம்தான் எங்களோட ஆலயத்தில் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி யாரையே வச்சிருக்கல தான். ஆகவே இந்த முறை நாங்கள் இதை 3 ஆக்கணும். ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு ஆக்கணும். பேர்ந்து ஒரே வலயமாகத்தான் இருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களோட இடத்திலிருந்து வெளியேறவர்கள் கூடும், மூத்தோர்கள் அதிகரிக்கிறது. ஆகவே நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியும் இருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன் எமது வலயங்களை 4 3 மாற்றுவது பற்றி நான் யோசிக்கிறேன். இல்லை 4 தான் இருக்கணுமென்று சொன்னீங்கன்னா நானும் விடாப்பிடியாக எல்லா வேலையும் செய்ய வேண்டி வரும். நீங்கள் இல்லையா, எல்லா பங்களிப்பும் வழங்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் இது பேருக்கு நாங்கள் கணக்கை வச்சுக்கொண்டு காரியம் எதுவுமே செய்ய இல்லாமல் இருக்கிறது. கூட்டுறதுன்னு சொன்னால் நாங்கள் கூட்டுறோம்ன்றது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கும். நான் என்னென்று கூட்டுறது பாருன்னு அந்த வயசு போனதுகள் சொல்லும். என்ன, நாங்கள் இங்கே டியூஷனுக்கு போகிறதா, கோயிலுக்கு வர்றதா, வேலைக்கு போகிறதான்னு இலசுகள் சொல்லும். சின்னங்களை கண்டே பிடிக்க இல்லாமல் இருக்கு. இதுதான் எங்களோட ஆலயத்தின் இன்றைய நிலை. அவை நான் நினைக்கிறேன் தற்காலத்துக்கு 3 வலயங்களாக மாற்றுவது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி.
பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் பெறும் என்று நான் சொன்னேன். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன். வேண்டியதெல்லாம் பெறும் என்று நான் சொன்னேன். நாள் துன்பம் நான் அடைந்தேன். என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா, உன்னை அழைத்தேன். அம்மா என்று அழைத்தார். குழந்தாய் என்று வருவாய். அபயம் என்று சொன்னார். அன்றாய் தூக்கினில் வைத்து என்னை காத்துக் கொள்வாய். ஜூபிலி ஆண்டிற்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை மேண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே. உம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே